Hi friends, welcome to Chidambaram Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து அமேசானில் cuisinart போர்ட்டபிள் எலக்ட்ரிக் grill வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேக்கேஜ் இப்படி தான் இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க மேலேயே. இது வந்து கீழே அதோட ஸ்டாண்டு. இதுக்குள்ளே வந்து பவர் கார்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு உள்ளார. இதில் வந்து நமக்கு பெருசாக எதுவுமே வேலை கிடையாது. ஜஸ்ட் அதை கீழே வந்து அந்த ஸ்டாண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கீழே வந்து நிற்கும். ஜஸ்ட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இது மாதிரி 2 சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்யார்டில் நம்ம கிரில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது ஜஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்டாண்டை மடக்கிட்டு நம்ம எடுத்து பேண்ட்ரியில் கூட வச்சுக்கலாம். இது லைட்டாக தூக்கிட்டு 2 சைடும் வந்து மடக்கும் போதுமே அழகாக வந்து லாக் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமே இல்லை, அழகாக வந்து இப்போ ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. தென் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு லாக் வந்து வச்சுருக்காங்க. அதை அன்லாக் பண்ணிட்டு தான் அந்த ஃபயர் பாக்ஸ் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் கிரேட் வச்சுருக்காங்க. இது மேலே வச்சு நம்ம கிரில் பண்ணுற மாதிரி. இதுக்குள்ளே பார்த்தா தான் வந்து அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்குது. நல்லா பக்காவாக எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த லாக்கு கீழே பார்த்தோன்னா இங்கே தான் வந்து நம்ம டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாக்ஸில் தான் பவர் கார்டு அப்புறம் வந்து அந்த டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் வந்து இருந்துச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஹோலில் வச்சுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் தான் வந்து நம்ம டெம்ப்ரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக்ஸிமம் மினிமம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. இந்த டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு உள்ளே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து இருக்குது. இந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம மேலே வந்து கிரில் பண்ணும்போது எக்ஸஸாக வர ஆயில் வாட்டர் எல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வெளியில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேயில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரே வந்து எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இதோட ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா 2 சைடும் இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நான் வந்து இந்த கிரில்லை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாயில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து கீழே வந்து மெஸ்ஸி ஆகாது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக க்ளீனும் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஹோலில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் கார்ன் தான் கிரில் பண்ண போகிறேன். அதுக்கு எல்லாமே வந்து பக்காவாக செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். லோவில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ கார்னை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கியூவர்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிரில் பண்ண போகிறேன். இதை மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரில் பண்ணலாம்.
இந்த ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் கூட grill பண்ணலாம். ஆனால் இது இருந்துச்சுன்னா அந்த டர்ன் பண்ணிவிட்டு grill பண்ணதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்ன் மேலே கொஞ்சம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஆயில், அப்புறம் கொஞ்சம் பெப்பர், சால்ட், அப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ன் மேலே வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம வச்சு grill பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா கார்னையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு grill பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே grill ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து grill ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து grill ஆகிடுச்சு. இது மேலே வந்து நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், கார்ன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் வெஜிடபிள் திக்கா கூட பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ வந்து இன்னொரு டைம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.